நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் வாய்மொழிக்கேற்ப முயற்சிகளால் முழுநிலவு அடைய இன்னல்கள் பல கடந்து இறுக்கமான சூழ்நிலையில் படிப்பே தன் பேராயுதம் என்று பார்ப்போற்றும் உலகில் பல மனிதர்கள் மத்தியில் பண்பாய் படித்து அதில் சிறந்து அவை மகிழ கல்வி விருது பெற வருகை புரிந்திருக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அந்த பொக்கிஷங்களை தரணிக்கு காண்பித்த பெற்றோர் பெருமக்களுக்கும் வலியென நினைக்கும் எந்த கல்லும் சிலையாகாது என்ற கூற்றிற்கேற்ப பல சிற்பங்களை செதுக்கி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நல்லதோர் நிகழ்வை நாளும் போற்றும் வகையில் சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் அகரம் அறக்கட்டளை சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் 2022ஆம் ஆண்டு அகரம் விதை விஜயலட்சுமி. தற்போது SRM பல்கலைக்கழகத்தில் செயல்முறை மருத்துவம் படித்து வருகிறேன். ஆல்பா கல்லூரியில் படிக்கும் உங்கள் சக்திவேல். அடுத்ததாக, நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்போம் என்ற அகரத்தின் உறுதிமொழிக்கேற்ப அகரம் அலுமினி அசோசியேஷன் அல்லது அகரம் முன்னாள் மாணவர் சங்கம், இதோட நோக்கங்கள் ரொம்ப நோக்கங்கள் இருக்கு. அது மிக முக்கியமான 3 நோக்கங்களை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் நோக்கமாக நாங்கள் பார்க்குறது மெடிக்கல் கேம்ப்ஸ். ஸோ இன்னுமே சரியான மருத்துவ வசதி சென்றடையாத பல குக்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்குது. ஸோ அங்கே எங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை தரணும்னு நினைக்கிறோம். அதுவும் இந்த அகரம் மூலமாக படித்து இன்னைக்கு பல இடங்களில் பல நிலைகளில் டாக்டராகவும் நர்ஸாகவும் பல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் டெக்னீஷியன்ஸாகவும் இருக்கிற அகரம் முன்னாள் மாணவர்களை வைத்து, இது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் ஸோ அகரமில் நான் முன்ன சொன்ன மாதிரி பல துறைகளில் பல நிலைகளில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க, சில பேர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக அகரமில் படிக்கிற மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் நம்மளால் திருப்பி என்ன தர முடியும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை அகரம் மாணவர்களுக்கும் அகரம் சார்ந்த எல்லாருக்கும் இந்த சமூகத்திற்கும் தரணும்னு ஆசைப்படுறோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பப்ளிக் ஈவெண்ட்ஸ் மூலமாக அகரமுக்கு புதிய வாலண்டியர்ஸை கொண்டு வர்றது. இந்த கல்விங்கிறது மிக எட்டாத கனியாக இன்னும் பல இடங்களில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் ஒரு மலை கிராமங்களில் போய் ஒரு தேடல் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இன்னுமே இருக்காங்க, ரொம்ப ரோடு வசதி இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகரம் அலுமினி அசோசியேஷன் அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் எங்களுக்கு இன்னுமே நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்காக சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் மூலமாக புதிய தன்னார்வலர்களை அகரம் உள் இணைய வைத்தல், இந்த மாதிரி 3 மெயினான விஷயங்கள் வச்சுருக்கோம். சப்போஸ் நான் ஒரு பொதுவான ஜனமாக இருக்கேன், எனக்கும் அகரமில் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எனக்கும் இந்த அகரமோட செலெக்ஷன் ப்ராசஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக வரலாம். ஸோ அது உங்கள் டைமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இல்லை என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். பட் நிறையா பசங்க இந்த மாதிரி நிறையா பசங்க இன்னும் வாய்ப்புக்காகவும் உதவிக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
மாணவர்கள் சார்பாகவும் இந்நாள் மாணவர் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை குடும்ப சூழல் மற்றும் சமூக தடைகளை கடந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்து முதல் முறையாக கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 44 வருடம் தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பித்து வருகிறது. ஒரு அறப்பணியை 44 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்வதற்கு அதீத உழைப்பும் சலிக்காத ஆர்வமும் வேண்டும். ஆம், உண்மைதான். இதோ 45வது விருது வழங்கும் விழா. விழாவின் நாயக்கர்களாக இருக்கும் மாணவர்களுக்கு விருது வழங்க மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக ரக்ஷினி. கண்ணொளி இல்லை என்றாலும் கல்வி எனும் பார்வையால் படித்து சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி அளவில் முதலிடம் பெற்று சமுதாயத்தை மாற்றும் ஒரே வழி சமூக கல்வியே என அரசியல் ஆழம் புரிந்து இளங்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் மாணவி ரக்ஷினி அவர்களை வாழ்த்துவதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக சத்யபிரியா. பெற்றோர்கள் இருவரும் மாற்றுத்திறனாளி. தமக்கு பிறந்த பெண் குழந்தையும் கண் தெரியவில்லை என்று விட்டுவிடாமல் படிக்க வைத்து அக்குழந்தையை நன்கு படிக்க வைத்து 12ஆம் வகுப்பில் புவியியலில் 100% வாங்கியுள்ளார். கண்ணால் உலகை பார்க்க முடியவில்லை என்றாலும் படிப்பால் உலகை தன்வசம் ஆக்கியவள் சத்யபிரியா. இப்பொழுது எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் பயின்று வருகிறார். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசித்து மாநில அளவில் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் வீர சிவாஜி அவர்களை மேலும் பல சாதனைகள் படைத்திட வாழ்த்துகிறோம். அனிதா. 5 சகோதரிகளுடன் உடன் பிறந்த அனிதா ஆங்கில தேர்வு அன்று தந்தையை இழந்தார். தந்தையை இழந்தாலும் தலை சாய்த்து விடாமல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 514 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறார். தங்கையை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அபிராமி. தந்தையோ உடனில்லை, தாயோ மாற்றுத்திறனாளி, தமையனோ துணிக்கடையில் பகுதி நேர தொழிலாளி. இன்னல்கள் பல இருந்தாலும் இறுதி மூச்சாய் கல்வி எனும் காற்றை சுவாசித்து 12ஆம் வகுப்பில் 566 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை வணிகவியல் பயிலும் மாணவி. விக்ரமசிங்கபுரத்தில் இருந்து விளையாட்டு பிரிவில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பரிசு பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் தங்கையே. பார்த்தசாரதி. ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்து ஜேஇ நுழைவுத் தேர்வில் 112 மதிப்பெண்கள் பெற்ற விருதுநகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் பல சாதனைகள் புரிந்திட வாழ்த்துக்கள். சிவசக்தி. கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து 547 மதிப்பெண் பெற்று இளங்கலை வணிகவியல் படித்துக் கொண்டிருக்கும் மாணவி. தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் இளங்கலை படிக்க வந்திருக்கும் முத்து நகரத்து சிற்பி சிவசக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பவதாரணி. சிவகங்கை சீமையின் மானாமதுரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வண்ணப்பூச்சி தொழில் செய்யும் கூலி தொழிலாளியின் மகள். கல்வி வளம் தேடி வட்டமிட்ட வண்ணத்து பூச்சி இவள். தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறாள். வாழ்த்துக்கள் தங்கையே. மணிகண்டன். கல்வியை மட்டும் கருத்தில் கொண்டு தந்தை இல்லாத சூழ்நிலையிலும் அம்மாவின் உழைப்பில் மட்டும் வளர்ந்து 12ஆம் வகுப்பில் 426 மதிப்பெண்கள் எடுத்து விழுப்புரம் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் சேர்ந்துள்ள மாணவன் மணிகண்டன் அவர்களை அரங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். துர்காதேவி. மாணவிக்கு அப்பா இல்லை, அம்மா உடல் ஊனமுற்றவர். அம்மா 3 சக்கர வாகனத்தில் சென்று பூ வியாபாரம் செய்கிறார். கல்வி என்னும் துடுப்பு கொண்டு கல்லூரி சேர வந்திருக்கும் கடலோரத்து மாணவி துர்காதேவி. தற்போது குந்தவை நாச்சியார் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் படித்து வருகிறார். வாழ்த்துக்கள் தங்கையே.
வசதி இல்லாத மலை கிராமம், அடிப்படை வசதி இல்லாத குடும்ப சூழல், கல்லூரி வாசம் கண்டிராத குடும்பம் என இன்னல்கள் பல நடந்து இன்று குடும்பத்தில் முதல் பட்டதாரியாய் கல்லூரியில் கால் தடம் பதித்திருக்கிறார். அரசு பழங்குடியின நலப்பள்ளி வாசாத்தியில் இருந்து படித்து இளங்கலை அறிவியல் பயிலும் மாணவர் வீரமணிக்கு அவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்னாஷரின் மலைகளின் அரசியாம் நீலகிரி, அதன் கடைக்கோடியாம் கார்குடி. ஆம், கார்குடி அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து கல்வி எனும் கரத்தை கொண்டு 533 மதிப்பெண்கள் பெற்று தற்போது கூடலூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வணிகவில் பயின்று வரும் தங்கைக்கு அரங்கத்தின் சார்பாக நன்றி. ராவணி, கனவு காணுங்கள் என்ற அப்துல் கலாம் வரிகளை லட்சியமாக கடைபிடித்து அதில் வெற்றி பெற்று வாகையும் சூடியெடுக்கிறாள். சேலம் வீரபாண்டி அரசு பள்ளி மாணவி. ஆம், இன்ஜினியரிங் தரவரிசையில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து முத்திரை பதித்திருக்கிறார். தறி ஓட்டும் தொழிலாளியின் மகள் இன்று தரணி ஆள வந்துள்ளார். இவளை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. காமராஜ், மாணவர் உடன் பிறந்தவர்கள் 4 அக்காக்கள். குடும்ப சூழல் காரணமாக யாரும் 10ஆம் வகுப்பை தாண்டவில்லை. சேலம் GRTR மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக கல்லூரிக்குள் கால் தடம் பதிக்கும் தம்பி காமராஜர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமையா பானு, அரசு பழனி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவி இவள். ஒரு கண் மற்றும் ஒரு சிறுநீரகத்துடன் உயிர் பிழைத்த மாணவி. தான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இதய சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையிலும் தன் விடாமுயற்சியால் 540 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி சுமையா பானு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனனி, இளையன்குடி தாயமங்கலம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திலிருந்து கல்விதான் தன் தீராத அடையாளம் என கருதி 12ஆம் வகுப்பில் 446 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயிலும் தங்கை ஜனனிக்கு வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றிற்கேற்ப 2024ஆம் ஆண்டு அகரம் விதை திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வி பயின்று வருகிறார்கள். அவற்றில் மணிப்பூரைச் சேர்ந்த மாணவி கோல்ஹென்ட், ஏழுமலை, தாய் தந்தை தமையன் போட்டு எட்டி இருக்கிறார். புளியம்பட்டி அரசு ஏகலைவா மாதிரி பள்ளியில் படித்த மாணவர் 347 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை தாவரவியல் படிக்கும் ஜமுனாமரத்தூர் மலை கிராமத்து மாணவர் ஏழுமலை. வாழ்த்துக்கள் தம்பி. பரமேஸ்வரி, இருள இனத்தின் இன்னல்களை போக்கிட அறியாமையை அகற்றிட இவள் எடுத்த ஆயுதம் கல்வி. பிறந்தது முதல் தாய்முகம் பார்க்காத பிள்ளை தந்தையின் நிழல் மட்டுமே வளர்ந்தது. அரசு பள்ளியிலேயே பயின்று தாய்மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் திருக்கோவிலூர் அரசு கல்லூரியில் தமிழ் பயிலும் மாணவி பரமேஸ்வரி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிவேல், வேலூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் தாய் தந்தை இருவரையும் இழந்த நிலையில் அக்காவின் உதவியால் மதுரை கள்ளுப்பட்டியில் தனது பள்ளி படிப்பை முடித்து இன்று சென்னை மாகாணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். அவரை அவை சார்பாக வாழ்த்துகிறோம். பிரியதர்ஷினி, பன்ருட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் 416 மதிப்பெண்கள் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவி பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். 3 மாத குழந்தையாக இருக்கும்போது தந்தை இழந்தவர் தள்ளாடும் வயதிலும் தன்னம்பிக்கை இழக்காமல் கூலி வேலை செய்து தன் பேத்தியின் கனவை நினைவாக்கி இருக்கும்
பிரியதர்ஷினி தாத்தா பாட்டிக்கும் அரங்கமதிர வாழ்த்துக்கள். சௌந்தர்யா. சிறு வயதில் தந்தை இழந்த இவர் தனது 6 வயது முதல் ரெட்டியார்பட்டி அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி பள்ளி படிப்பை முடித்துள்ளார். ஆசிரியர்களின் உதவியால் தற்போது ராணி அண்ணா கல்லூரியில் இளங்கலை சமூகவியல் படிக்கும் தென்காசியின் சாரல் சௌந்தர்யா அவர்களை அவையின் சார்பாக வாழ்த்துகிறோம். மனோமோகன். மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைக்கோடியில் இருக்கும் பத்துக்காணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். 348 மதிப்பெண் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவன். கல்வி வெளிச்சம் தேடி அடைந்த மாணவன் மனுமோகனுக்கு கை கொடுப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. தாரிணி. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி கோவை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயிலும் மாணவி தாரிணி யார் என்று தெரியுமா? நம் சிவகுமார் ஐயா படித்த சூலூர் பள்ளியில் 565 மதிப்பெண் பெற்று முதல் மாணவி. கோவைக்கு அழகு சேர்க்கும் கல்வி மகள் தாரிணியை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. கௌரி. அம்மாவின் அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த மாணவிக்கு அடுத்தடுத்து 3 தங்கைகள். குடும்பத்தின் முதல் பட்டதாரி. 12ஆம் வகுப்பில் 434 மதிப்பெண் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகம் படிக்கும் மாணவி. மன்னச்சநல்லூர் மாண்புமிகு மாணவி கௌரி அவர்களை அரங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். தர்ஷினி. கோத்தகிரி தேயிலை தோட்டத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளரின் மகள். தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். தமையன் விபத்தினால் எலும்பு முறிவு ஏற்பட்டவர். உடன் இருந்ததோ வறுமை, உந்து விசையோ கல்வி. 12ஆம் வகுப்பில் 484 மதிப்பெண் பெற்று பட்டய கணக்காளர் படிக்கும் மாணவி தர்ஷினிக்கு நாம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஓவிய உலகின் பீஷ்மர். தமிழ் பத்திரிகை உலகின் முதல் படக்கதையான ஜமீன்தார் மகன் என்பதற்கு ஓவியம் வரைந்த புகழ் இவரையே சாரும். ஓவிய உலகின் உயிரோட்டம் சாமி கண்ணில் தொடங்கி பயணம் சற்றளவும் தொய்வின்றி தொடர்கிறது. அவனும் அவளும் என்ற கதையில் அழகாய் தெரிந்ததால் மாயா என்ற மறுபெயர். இத்தகைய ஆளுமையை மரியாதை செலுத்த பல்கலைகளையும் தன்னுள் கொண்டு அமைதிக்கு அழகாய் அவையில் அமர்ந்திருக்கும் எங்களின் முன்னோடி சிவகுமார் ஐயா அவர்களை ஓவியர் மாயா ஐயா அவர்களை கௌரவித்து ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வரைஞ்சி தான் தீர்வேன்னு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு நல்ல ஓவியம்தான். ஏன்னா எங்கள் ஷியாம் வந்திருக்காங்க, மன்னியம் செல்வன்லாம் வந்திருக்காங்க. நான் நல்ல ஓவியம் தான் பட்டேன். நான் பயந்தாங்கொள்ளி ஒரு 7 வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டு நடிகர் ஆனதுனால தான் இந்த விழாவை நடக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு 10 வரி மட்டும் படிச்சிடுறேன். 1927 திருநெல்வேலியில் பிறந்தவர். இப்போ அவருக்கு 97 வயசு ஆகுது. என்னென்ன 3 வருஷம் தான் 100 தொடருக்கு 100 தொற்றுவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பெயர் மகாதேவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா சர்வராக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அதனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு. சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது. இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு. அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவருடைய பார்த்து ஓவியம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா. பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் இந்த படம் போடுறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது.
இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அரையனா சாக்லேட்டு மாதிரி அந்த கால சாக்லேட் ஏது வேறு பப்பரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் வந்து அதே மாதிரி முதுகு தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு, நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் மெட்ராஸ் வந்து 7 ஆண்டு ஓவியம் படித்தேன். தோல்வி அடைஞ்சதுனால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்தபுரம் குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டு குமுதமில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க. அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது. குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு 30-40 வாரம் எழுதுனாங்க. அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பிரமாதம் இந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களா. ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸ் அவருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் வந்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட போகிறீங்க, ஒரு கண்பாக போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க 4 பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு பேரம்பேத்தி அழுகிறாங்க. இனிமேல் படமாக வரையா, நீ உயிரோடு இருந்தால் போதும் படம் வரையான்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் எல்லா பத்திரிக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல 72 வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார். 10 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பனிங்கன்னா அது படமெல்லாம் வரும். அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார். குதிரையில் வர மாப்பிள்ளை வந்து பல்லக்கில் பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்குல பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு எல்லா படங்களையும் இவர் வரைஞ்சி கொடுப்பார். அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ 2001 கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது. 94 வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு வந்து பக்கத்துலேருந்து போய் இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி 94 வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் கற்பனை பண்ணிப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க. இதை விட புண்ணியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க. மனைவி போனால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆயவாள் உற்றாரோடு போம், உடம்புறப்போடு தோல்வலி போம், பொற்றாலியோடு எவையும் போம்ட்டாங்க. பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும். அது போய் 94 வயசுக்கு புண்ணியவான், மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான். இருந்தாலும் மகனும் மருமக்கமாரும் பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போ வயசு ஒரு 97. இந்த வயசுலையும் சொல்கிறாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இப்போ ஒரு படம் வரைவேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நாள் 100 ஆண்டு கொண்டாட முடியும். இந்த மகத்தான மனிதனை ஓவியோட பீஷ்மரை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது. நன்றி, வணக்கம். பேரன் இருக்கட்டும், என் மனசில் தோணிட்டு தானே நான் பேசுகிறேன். இவருடைய ஒய்ஃபும் டாக்டரு, இவன் தம்பி லாயரு, என் பையன் லாயரு, அவன் ஒய்ஃபும் லாயரு. ஏதோ ஆண்ட முன்னியத்தில் இந்த குடும்பம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நல்லா இவங்களை போல நல்ல வார்த்தை சொல்ல முடிய ஆண்டவன் என்னை வந்து வச்சதுனால நான் வந்து இந்த மேடையில் இருக்கேன். ஏன்னா லைஃப்பில் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். எதுவும் எல்லாம் தன்னால் வரும். ஆனால் எதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம வேலை ஒன்று தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்து வரோம். அதை நம்ம ஒழுங்காக செய்தோம்னா எல்லாம் நல்லா கிடைக்கும். இது இவ்வளோ தூரம் நான் என் பையன் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கோம். எல்லாம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏதோ ஆண்டவனாக பார்த்து நாங்கள் நல்லபடியாக நடந்துட்டுருக்கோங்கிறதுனால கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம்.
நன்றி ஐயா. விருது வழங்கிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து குழு புகைப்படம் ஏற்க இருப்பதால் விருது வாங்கிய மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எழுதிய வகுப்பறை உலகம் என்ற நூலை அகரம் நிறுவனர் அண்ணா சூர்யா அவர்கள் வெளியிட அகரம் விதை மாணவர்கள் அதை பெற்றுக் கொள்கின்றனர். மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணியாற்றி வரும் விஜயபாஸ்கர் விஜய் அவர்கள் அகரம் நடத்தி வரும் யாதும் இதழில் எழுதி வருகிறார். இவர் எழுதிய இந்நூல் உலகின் 29 நாடுகளில் கல்வி முறைகள் எப்படி உள்ளது என்பதை காட்டும் நூலாக சிறப்பு பெறுகிறது. நிறுவனர் அண்ணா கார்த்தி அவர்கள் வெளியிட அகர மாணவ செல்வங்கள் குழுவாக பெற்றுக் கொள்கின்றனர். செந்தில் ஜெகநாதன் தமிழில் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதி வரும் எழுத்தாளர். இவர் திரைத்துறையிலும் பணியாற்றி வருகிறார். இதயம் இதயத்தோடு பேசுகிற மொழி குழந்தைகளின் மொழி. அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள இந்நூல் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். வெளியீடு செய்த மற்றும் பெற்றுக்கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகத்தின் ஆசிரியர் செந்தில் ஜெகநாதன் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பகுதியில் கடந்த 14 ஆண்டுகளாக குழந்தை திருமணம் நடைபெறவில்லை என்பது உங்களின் தீவிர கண்காணிப்பு வட்டத்திற்குள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிய முடிகிறது. கிளையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் தன்னலமில்லாத பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழா மேடையில் உங்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தொடர்ந்து முயற்சித்து வருகிறீர்கள்.
பெண் பிள்ளைகளின் கல்வி இடைநிறுத்தம் பள்ளி அளவிலேயே தொடங்கிவிடும் சூழலில் +2 முடித்த மாணவர்களை உயர்கல்விக்கு கொண்டு சேர்ப்பதில் உங்கள் உங்கள் தன்னலமில்லாத பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழா மேடையில் கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி ஐயா. குட் ஈவினிங் ஆல். மை நேம் இஸ் சத்யபிரியா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் எத்திராஜ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே பிளைண்டு, நானும் பிளைண்டு. நான் வந்து சென்னை லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த விஷுவலி இம்பேர்டில் படிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸ்ரீ சிவகுமார் சார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் அகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அவார்ட். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தங்கை கோழி என்று அழைக்கிறோம். I'm from Manipur. Tonight I would like to share something about Manipur. As my state has been under a war since 2023, there is a lot of violence and suffering all that time. I belong to the Kukizo tribes and we are all suffering a lot. If not for this violence, I would have been studying in a college in Manipur itself. I'm grateful to be studying here, but many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even lead a normal life. Thousands are in relief camps, not being able to afford even basic food. I'm praying for peace to return to Manipur as soon as possible. I hope this war ends soon, so that the future of many students like me is not lost. Please pray for us. I'm thankful for this opportunity. Thank you so much. தங்கை தாரிணியை அழைக்கிறோம். நான் வந்து என் பேர் தாரிணி, சூலூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து பிஏ எல்எல்பி கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கிறேன். இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷனும் சிவகுமார் சாரோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் கூட சேர்ந்து எல்லாருக்கும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்காக உதவி செய்யும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி. நன்றி ஐயா. இந்த அரங்கையும் எங்கள் உள்ளங்களையும் உணர்ச்சிகளால் உறைய வைத்த மாணவர்களுக்கும் அவர்களின் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அவரை ஓரிரு மணித்துளிகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து 44 ஆண்டுகள் இந்த சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த திரையுலகில் மட்டுமே மார்க்கெட்டியனாக இல்லாமல் அவருக்கு பின்னாடியும் அவர் குடும்பமே இந்த மாபெரும் பணியை செய்கிற இந்த இது மிக எனக்கு ஒரு பெரிய அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. நான் மேடையில் நிறைய இந்த மாதிரியான மேடையில் நான் பேசுனதே கிடையாது. நான் பின்னாடி இருந்து தான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துட்டு வந்திருக்கேன்.
இன்னைக்கு பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த இதில் எனக்கு பேசுவதற்கும் எனக்கு இவ்வளோ பெரிய அரங்கத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு கிராமம் தான், நான் வேலை பார்க்குற ஒரு கிராமம், 2 பேர் வேலை பார்க்குற ஒரு பள்ளிக்கூடம், ஒரு 300 குடும்பங்கள் கொண்ட ஒரு 300 மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் தான் நான் வேலை செய்கிறேன். 2013 அந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. அந்த 2003 அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. 20 ஆண்டுகள் பயணத்தில் அந்த பள்ளிக்கூடம் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், அங்கே ஒரு கல்விங்கிறது அந்த தம்பி சொன்னார், ஒரு ஆயுதம்னு சொன்னார், ஒரு சமூக மாற்றங்களை அந்த பள்ளிக்கூடம் செஞ்சிருக்கு. ஆனால் எப்படி அதை சொல்கிறதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறப்ப அங்கே 1ஆவது வகுப்பு படித்த பெண்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி 30 வயது பள்ளி வயதை கடந்த குழந்தைகள் அத்தனை பேருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இது பண்ணவங்க. இங்கே சட்டை போடுறதுக்கு பெண்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. அந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லாருமே சட்டை போடுறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 100% அந்த கிராமத்தில் தான் பிரசவம் நடக்கும். இன்றைக்கி 100% மருத்துவமனையில் நடக்குது. அங்கே அந்த கிராமத்தில் செருப்பு போட்டு தெருக்களில் நடக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, அந்த கிராமத்து மக்களுக்கு முதற்கொண்டு. இன்றைக்கி அந்த கிராமத்துக்காரங்க மட்டுமல்ல, அசலூர்காரங்களும் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கான ஒரு இது அங்கே நடந்துருக்கு. இவ்வளவும் இந்த வெளிச்சத்தில் எனக்கு கூச்சமாக இருக்குது. இதை நான் அவங்க கையால் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அந்த இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வெறுங்காலோட 2 வருஷம் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்காக சின்னப்பன் அப்படிங்கிற ஒரு கல்வி அதிகாரி ஒருத்தர் 2 வருஷம் அலைஞ்சார் வெறுங்காலோடு அந்த கிராமத்துக்குள்ளே. அரசாங்கம் கொடுத்த பணத்தில் பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாமல் தன் மனைவி, அப்போ தான் கல்யாணமான மனைவியினுடைய நகையை அடகு வச்சு கட்டின அந்தோணிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. பக்கத்தில் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பிஹெச் அந்த சென்டர், அந்த அரசு மருத்துவமனை இல்லை வேலை பார்க்குற மருத்துவர் ஒருத்தர் என்ன இந்த கிராமத்தில் இருந்து யாருமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே அப்படின்ட்டு இந்த கிராமத்தை தேடி வந்தார். இவங்களோடெல்லாம் இந்த பள்ளி பயணம் செய்திருக்கிறது, இதெல்லாம் சாதிச்சிருக்கிறது. இது ஒரு கல்விங்கிறது ஒரு சமூக மாற்றத்தை அங்கே இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் சங்கீதாங்கிற ஒரு குழந்தை முதலாக அந்த கிராமத்திலிருந்து படிப்பதற்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் அரவணைச்சு அவங்கள படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை அந்த கிராமத்தின் முதல் பெண் பட்டதாரி. அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நான் மனசார அந்த கிராமத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நான் வைக்கணும்னு விரும்பப்படுறேன். அந்த குழந்தைகள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தை விட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைப்பாங்க. ஆனால் என் குழந்தைகள் அப்படி கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க அப்படிம்பாங்க. அங்கே கூட்டு குடும்பம் தான், 100 பேர் கொண்ட கூட்டு குடும்பங்கள் அங்கே நிறைய இருக்குது. அந்த கூட்டு குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற குழந்தைகள் பிறந்து நடந்து ஓரளவுக்கு வேகாத்திரமாக இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு இறக்க காத்திருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்குன்னு சில வேலைகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலைகளால் இந்த குழந்தைகள் படிக்கவே முடியாது. அந்த ஒரு குழந்தை 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு அந்த மாடுகளுக்குரிய தண்ணியை ஒரு 50 குடம் தண்ணியை சுமக்கணும். 50 குறைஞ்சது. அந்த மாடுகள் பராமரிக்கிறது செய்கிறது எல்லா வேலைகளையும் செய்யணும். இவங்க அந்த எப்படி நீ இந்த வேலையை செய்யாட்ட நீ பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த கிராமத்தில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பள்ளி வேலைக்கு பிறகு அந்த குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாரும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை உங்கள் வாழ்நாள் சாதனைகளை எல்லாம். ஆசிரியர் பணியே அறப்பணி என ஐயா அவர்கள் செய்த பணிகளை நாம் காதார கேட்டு மகிழ்ந்தோம். அப்பள்ளியின் மாணவி சங்கீதா தற்பொழுது சென்னை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரபி பயின்று வருகிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு நேத்தியிலேருந்து இங்கே வரணுன்னோடனே என்ன பேசுறது இப்படி இந்த மாதிரி கூட்டங்களில் அப்பப்போ மனசில் தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். அது நாளைக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் இப்படியா நான் வகுப்பு எடுக்கும்போது தான் நல்லா தயாரிப்பேன். பாடத்தை நல்லா படிச்சுட்டு வகுப்பில் போய் எடுக்கிறது அதுதான் பழக்கம். கூட்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கு அந்த தயாரிப்பு இருக்காது. ஆனால் நேற்று என்ன நினச்சேன்னாக்கா, இல்லை அங்கே அகரம் வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க, கல்வியாளர்கள், அவங்களுக்கு இது ஏதோ நம்ம கருத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து ஏதாவது குறிப்பு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணேன். அதுவே இன்னைக்கு முழுக்க எனக்கு குழப்பத்தில் இருக்குது. எதை எப்படி சொல்கிறது, எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் எல்லோரும் முதல்ல அந்த ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க பாருங்கள், அது இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் ஃப்ரீ ஆகிடும். ஏதோ இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனால அது நல்லா இருக்காது. ஏதோ நம்ம கூட வந்து ஏதோ சில கருத்துக்களை சொல்கிறாருங்கிற அளவில் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஒரு 45 வருஷம் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அகரம் ஃபவுண்டேஷன் இது, அதில் வழிகாட்டிகள் இது எல்லா பாடங்களும் இருக்குது. அதனால் இப்போ ஒவ்வொரு தலைவர்களையும் எப்படிடா பாராட்டி பேசுறதுன்னே ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அவங்கவுங்க கட்சி தலைவரை போட்டி போட்டு பாராட்டி பேசுவாங்க. அப்போ நம்ம எப்படிடா பாராட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த இது ஒரு வழிகாட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஏன் நம்ம இப்படி ஒரு பேர் வச்சா என்ன, இதில் வழிகாட்டி அந்த மாணவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் எல்லா பாடமும் இருக்குது. ஒரு பல்கலைக்கழகம்னா எல்லா பாடமும் இருக்கும். அதே மாதிரி எல்லா பாடங்கள் படிக்கிற மாணவர்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். எங்கெங்கேருந்து வர மாணவர்களுக்கு எங்கே இடம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே அவ்வளவு வேலைகள் இந்த வாலண்டியர்ஸ் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து அதை வந்து நிறுவனர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வந்து நம்ம ஒரு சிவகுமார் ஐயா அவர்கள், அவங்க தான் இதை நிறுவியிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தை. அதுக்கு அடுத்தால இதுக்கு ஒரு துணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்கு. துணைவேந்தர்னாவே பிரச்சனை தான், அது வேற அங்கே ஒரு பக்கம். இங்கே இதுக்கு துணைவேந்தர் தான் நம்ம இவர் ஐயா நடிகர் சூர்யா அவர்கள் இதுக்கு துணைவேந்தராக இருக்கிறாங்க. பதிவாளர்கள் இருக்கணும், ஒரு ரிஜிஸ்டார்னா அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். அதுக்கு தான் ஜெயஸ்ரீ இருக்காங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், இதெல்லாம் தான் வாலண்டியர்ஸ். எல்லாம் நீங்கள் எல்லாம் அதுக்கு பேராசிரியர்களாக இருந்து இதெல்லாம் நிர்வகிச்சுட்டு வரீங்க. அதனால் இதை நான் சொல்கிறது மிகைப்படுத்துறதுன்னு இல்லை, அது ஒரு கட்டணமில்லா பல்கலைக்கழகம். இந்த மாதிரி பணியை யார் செய்ய முடியும்? இது தமிழகத்திலும் சரி உலகத்திலும் சரி இப்படி ஒரு முன்மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. இதுதான் முன்மை. நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன இது பண்ணணும், எப்படி பண்ணணும் அதுங்கிறதுலாம். அதை விட நான் அமெரிக்கன் காலேஜில் படித்தேன், அது ரொம்ப பெருமையாக எப்பவும் சொல்லுவேன். அவர் ஞானவேல் வந்திருக்கார், அவர் என்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்தவர். அது அமெரிக்கன் காலேஜில் அதில் அந்த மோட்டோ ஆஃப் த காலேஜ் இஸ் நாட் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட் பட் டு ப்ரொடியூஸ் மேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மனுஷனை உருவாக்குறது தான் இந்த கல்லூரி நோக்கம் அப்படிங்கிறது. அதனால் அகரம் இந்த மனிதர்களை உருவாக்கணும். நிறைய டாக்டர்கள் இருப்பாங்க, சிசேரியனுக்காகவே வந்து நார்மல் டெலிவரியெல்லாம் சிசேரியனாக மாற்றி விட்டுருவாங்க. அப்படி டாக்டருக்கு நமக்கு வேண்டிய ரோடு போடணும். இன்ஜினியர் அது எப்படி முக்காஞ்சி ஜல்லி போடுற இடத்துலலாம் சக்கையை கொண்டு போட்டு ஒரு இது பண்ணிக்குவாங்க. அப்படி இன்ஜினியர் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போ அவர் மனிதர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையில் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து மனிதர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நல்லா இது நிறைய குடும்பங்களில் மாற்றம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஞானவேல் அவங்களுக்கு தான். ஏன்னா அது அவர் முன்னால் என்னை பற்றி பேட்டியெல்லாம் எடுத்து கொஞ்சம் புத்தகங்கள் எழுதியிருந்தார். அதை வச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் அகரத்தில். ஏன்னா எங்கேயாவது ஒரு போனாக்கா அகரத்தில் ஒரு மாணவர் பார்த்தாருன்னா உடனே அகரத்தில் வாலண்டியர்ஸ் இல்லைன்னா இந்த அகரம்னு சொன்னாவே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த இதில் போய்ட்டு வந்து ஏதாவது பத்திரிகை செய்தி, ஆமாம் உங்களை அகரத்தில் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தால எதை சொல்கிறது, இந்த தாய் தமிழ் பள்ளியை பற்றி சொல்லணும். நாங்கள் அங்கே போராட்டம்லாம் பண்ணி இந்த அது வந்து 1/8/2024 வெள்ளி விழா ஆண்டு வருது. வெள்ளி விழா ஆண்டு அதை நம்ம பெருமையாக சொல்லணும். இந்த பள்ளியை ஆரம்பித்தோம். அந்த பள்ளி
ஒரு பள்ளி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 1/8/2006 போது 21 குழந்தைகள், 2005 101, 2010 143, 2015 195, 2019 213, 2024 265 மாணவர்கள். இன்னொன்று சொல்கிறேன், தமிழகத்தில் ஒரு செய்தி இதோடு சேர்த்து சொன்னேன். நான் புத்தகங்களை படிச்சுக்க மாட்டேன். நம்ம சிவகுமார் சார் மாதிரி அவர் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். இன்னைக்கு கூட புத்தகம் கொடுத்துருக்கேன். நம்ம துறைக்கண்ணு என்ன இது பச்சைப்பா அறக்கட்டளையுடைய செயலாளர் எழுதின புத்தகம். ஐயா அவர்கள் கட்டாயம் படிக்கணும். நான் பத்திரிகைகள் படிப்பேன். அந்த பத்திரிகையில் உள்ள செய்தி என்னென்னாக்கா, அண்மையில் இந்த காலை உணவு திட்டம், இந்த திட்டம்லாம் வந்திருக்குல்ல, அதில் இந்த புள்ளி விவரங்களை கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தில் சராசரியாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிலிருந்து கணக்கு போட்டு பார்த்தேன். எவ்வளவுனாக்கா 59 பேர். தமிழகத்தில் ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை சராசரி 59. ஆனால் தாய் தமிழ் பள்ளியில் 8 வரைக்கும் இருக்குது. ஆனால் 1 to 5 வரைக்கும் நாம் பார்த்தோம்னா 147 பேர் படிக்கிறாங்க. அது தமிழகத்தினுடைய சராசரியை காட்டிலும் 2 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பள்ளி இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அகரம் முக்கியமான காரணம். ஏன் முக்கியமான காரணம் சொல்கிறேன்னா, அரசாங்கம் இவங்களுக்கு சம்பளம்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆசிரியர் சம்பளம்லாம் கொடுக்கல. அந்த சம்பளத்துக்கெல்லாம் மாதம் அவங்களுடைய உதவி இருக்குது. கட்டடம், இன்றைக்கி தாய் தமிழ் பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கட்டட வசதி, ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தா கட்டடம் கம்பீரமாக இருக்கணும், அதுக்கு இடம் இருக்கணும். சும்மா ஒரு குடிசை மாதிரி இப்படி வச்சுருவோம். பையன் அந்த பள்ளியில் படித்தேன்னு பெருமையாக வெளியே பேசணும். அப்படி அந்த கட்டிடத்தில் அந்த தோற்றம் வருவதற்கு இதுவரைக்கும் 35 லட்சத்துக்கு மேலே கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த உட்கட்டமைப்பு அது மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அதில் அகரம் அதே மாதிரி சக்தி மசாலா, அவங்க ஒரு ஞானவேல் சொல்லி தான், எனக்கு அவங்களுக்கு சக்தி மசாலான்னு தெரியாது, அவர் சொல்லி அது மாதிரியா அவர் இப்படி பல பேர் செஞ்ச உதவி. திண்டிவனம் வேதவல்லியம்மாள் அறக்கட்டளை, இந்த ஊர்கூடி தேர் எடுக்கிறது, அதில் அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஒத்துழைப்பு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தாய் தமிழ் பள்ளி ஏன் நடத்தணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அகரத்தில் மாணவர்கள், இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க மற்றவங்களோட. இவங்க எல்லாருமே தாய்மொழியில் படித்தவங்க, அது எல்லாருக்குமே சொல்லுங்கள். இங்கெல்லாம் இதில் படிச்சிங்க, ஹைஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் தமிழ் வழியில் தான் படிச்சிருப்பாங்க. அப்படி அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நம்ம எடுத்தது. ஏழை எளிய மாணவர்கள், இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் யாரெல்லாம் கட்டணம் கொடுக்க முடியாத அவன் தான் தமிழில் படிக்கிறான். மற்றவங்கெல்லாம் தமிழில் படிப்பதையே கேவலமாக நினைக்கிற ஒரு மனப்போக்கு இருக்குது. இதனால் என்ன பாதிப்புனா, ஒரு சின்ன தகவல் இந்த இதில் கிடைக்கிறேன். அதான் 2001-2 தமிழகத்தில் உள்ள ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இல்லைன்னா உதவி பெறும் பள்ளியில் சராசரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் 128 மாணவர்கள் ஒரு பள்ளியில் படிச்சிருக்காங்க. இந்த கல்வி மானிய கோரிக்கை என்கிட்ட இருக்குது, கையில் வச்சிருக்கிறேன். ஆனால் இன்று அந்த மாணவருடைய எண்ணிக்கை 59 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பள்ளிகள்லையும் எல்லாரும் அப்போ 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 40 லட்சம் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு 20 லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த பாதியாக குறைகிறதுக்கு என்ன காரணம்னா, தமிழில் படித்தா எதிர்காலம் கிடையாது, தாய்மொழியில் படித்தா எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற. என் பேத்தி உங்கள் பள்ளியில் தான் முதல்ல படித்தா, இப்போ பாலிடெக்னிக்கில் லெக்சராக இருக்கிறா. நிறைய தமிழில் படித்தவங்க இன்றைக்கி அகரத்தில் உள்ளவங்கெல்லாம் தாய்மொழியில் படித்தால் நல்ல எதிர்காலம் இருப்பதற்கு அகரமே ஒரு முன்னுதாரணம். அகரத்தில் உள்ளவங்க எல்லாருமே தாய்மொழியில் படித்தவங்க. தாய்மொழியில் படித்தா நீ எது வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை, எங்கள் மாதிரி தாய் தமிழ் பள்ளி மாதிரி உள்ள பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும். பெரிய காசு ஒன்றும் கிடையாது, ஒரு 10 கோடி கூட வராது. தமிழகத்தினுடைய அரசு பட்ஜெட் 40,299 கோடி. அதில் ஒரு 2 விழுக்காடு கூட கிடையாது, 0.25 விழுக்காடு கூட வராது. ஒரு சின்ன காசு தான். அது நினச்சா அரசாங்கம் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்தால இப்போ பழங்குடியினருக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் போராட்டம் பண்ணும்போது என்ன செய்வோம்னாக்கா, சாதி சான்று கொடு. சாதி சான்று பிரச்சனை வேறு யாருக்கும் கிடையாது, பழங்குடியினருக்கு தான். போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, அவன் கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கு. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில், நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன், அங்கே ஒரு பழமொழி உண்டு, கடலம் பெருசா காப்பாம் பெருசாம்பாங்க. திருடுன்னு நினைக்கிறவன் திருடிடுவான், நீ எவ்வளவுனாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அது அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை நம்ம போலீஸ் ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? எல்லா வழக்கையும்
அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை என்ன பண்ணுவாங்கன்னா இருளரை பிடிச்சி அவனை இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாதிப்பு. அதே மாதிரி சாதி சான்று, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் ஊர்வலம் இதெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி அதிகாரிகள் கண்டுக்குவாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க, அப்படிலாம் இருந்தது. இந்த ஜெய்பீம் படம் வந்தது பாருங்க. அந்த ஜெய்பீம் படத்தை அது மட்டும் இல்லை, வெறும் ஜெய்பீம் படமாக மட்டும் இல்லாமல் அதில் அவரே நடித்தார். அவர் நடித்ததுனால அந்த ஒரு ஸ்டார் வேல்யூன்னு அது இருக்குது. படத்தை அதே படத்தில் வேறு யாரும் நடித்தார், நம்ம சந்துரு சாருடைய நீதிபதி சந்துரு, அவர் தான் என்னையை பாதுகாத்தவர். இல்லைன்னா அந்த வீரப்பன் பிரச்சனையில் என்னை உள்ளே போட்டு நைய பொடிச்சு என்னை காலி பண்ணியிருப்பாங்க போலீஸு. அவர் பாதுகாத்தது அவர் சந்துரு சார் தான், இந்த வழக்கெல்லாம் ஆடி. அந்த இதில் நடித்து அவ்வளவு நடிச்சதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் சந்துரு சாரோட நான் நெருங்கி பழகினவன், என்னுடைய வழக்கெல்லாம் நான் நடத்தினவர். அதனால் அந்த இதில் நடித்து அந்த படம் போச்சுது பாருங்கள் ஓடிடி தளத்தில், உலகம் முழுக்க அந்த பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் அதிகாரிகளை போய் தேடி போய் மனு கொடுக்கறது போக உடனே அப்போ ஐயா தான் அந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்தது அவங்க முதலமைச்சர் குடும்பத்தோடு வந்து பார்த்த உடனே கரெக்டாக ஒரு 2 வாரத்தில் உடனே எது போட்டாங்க, ஒரு வானை போட்டு அதிகாரிகள்லாம் இருளர் குடியிருப்பை நோக்கி எங்கே இருக்காங்க தேடி வந்தாங்க. தேடி வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறது எந்த இதுனாலும் நரிக்குறவர் இருளர், அதுதான் முன்னுரிமை. அப்படி வர்றதுக்கு காரணம் அந்த ஜெய்பீம் படம் தான். அப்படிங்களா, அதில் அவங்களே அந்த படத்தை தயாரித்து எடுத்தது இவங்க போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையை அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் மொத்தத்தில் முன்னாடி மாதிரி பிடிச்சிட்டு போனால் உடனே இப்போ இருளர் போய் ஒரு ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா போலீஸ்காரங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை ஆகுமோ, இது என்ன சிக்கல் ஆகுமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையை மாற்றினதுக்கு காரணம் இது ஐயாவுக்கு சொல்லணும். அதோடு அந்த படத்தை தயாரித்தோட 1 கோடி ரூபா எங்கள் பழங்குடியில் உள்ள கல்வி அறக்கட்டளைக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வச்சு அந்த நாங்கள் பரிசு அளிக்கிறதெல்லாம் வகுப்பில் முதல் மாணவர் அப்படி இருந்தாலும் பரிசு அப்படி தான் கொடுத்து ஆகணும். பள்ளிக்கூடத்துக்கு முதல் மார்க்கு 2 மார்க்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுக்கு கல்வி இதில் பழங்குடியினரில் எழுத்து ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா 10வது பொதுத் தேர்வு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கானோ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பரிசு. +2 எவனெல்லாம் பாஸ் பண்ணானோ எல்லாத்துக்கும் பரிசு. பப்ளிக் எக்ஸாம் டிகிரி பாஸ் பண்ண வைக்கலாம். நம்ம இங்கே வந்திருந்தார் கல்வி அறக்கட்டளையுடைய செயலாளர். போன தடவை தீர்மானம் போடும்போது, சார் என்ன சார் நீங்கள், நான் திருநெல்வேலிக்காரங்க கொஞ்சம் கஞ்சத்தனம், என்ன சார் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனம், திருநெல்வேலிக்காரங்க யாரும் இருந்தால் கஞ்சத்தனம். 10வது பாஸ் பண்ணவங்க 2000 கொடுப்போம் சார், +2 முடித்தவங்களுக்கு 3000 சார், டிகிரி முடித்தவங்களுக்கெல்லாம் 5000 கொடுக்கணும் சார். அப்படியெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இந்த தேர்தல் தான். புரியுங்களா, அந்த ரூபா வச்சுருக்கிறோம், பத்திரமா வச்சுருக்கோம், ஆடிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அது நிறைய பேர் டிவிலெல்லாம் அது இதை போட்டு இது பொய் பிரச்சாரம் பண்ணி அது விளம்பரங்க. விடுதி கட்ட போகிறோம், பழங்குடி இருளர் மாணவர்களுக்கு என்று 2 விடுதி கட்ட போகிறோம். அடுத்தாலும் அந்த விடுதியை நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும். அந்த விடுதியை அந்த அளவுக்கு அது விரைவாக கட்டி முடிப்போங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது ஒன்று அந்த தகவலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் இந்த நேரத்தில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இப்போ இல்லம் தேடி கல்வி இதிலெல்லாம் நம்ம அகரம் கல்வி அறக்கட்டளையில் உள்ள நம்ம ஜெயஸ்ரீ போன்றவர்கள், ஷில்பா போன்றவர்கள்லாம் அரசாங்க அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இங்கே நான் கோரிக்கை வைக்கிறது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தான். அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிதான கோரிக்கை தான். நான் முதல்ல சொன்ன இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த பகுதி உதவி பெறும் பள்ளி 8 வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க. 8வது வகுப்பு வரைக்கும் உதவி இருக்கும், அரசாங்க உதவி இருக்கும். 9, 10க்கு உதவி கிடையாது. அப்புறம் 5வது வரைக்கும் உதவி இருக்கும், 6, 7, 8க்கு உதவி கிடையாது. இது பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு பேர். புரியுதுங்களா? இந்த பள்ளி அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற கல்வி உரிமை சட்டத்தில் அதுக்கெல்லாம் ரூபா வச்சுருங்க. ஒரு ஆசிரியருக்கு அரசாங்கம் ஒரு ஆசிரியருக்குள்ள ஒரு மாணவருக்காக அரசாங்கம் 30,000 இருந்து எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னாக்கா 60,000 வரைக்கும் ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆசிரியர் சம்பளமாக கொடுக்குது. அது கொடுக்கணும்.
ஏன்னா ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். கட்டடம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும், நூலகம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும். ஆனால் வாத்தியார் இல்லாமல் பள்ளிக்கூடம் இயங்க முடியாது. வாத்தியாருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 8ஆம் வரைக்கும் படிக்கிற பையனுக்கு என்ன கிடைக்கும்? வாத்தியாருக்கு அவருக்கு அந்த பையனுக்காக 40,000 50,000 செலவழிக்கிற இந்த அரசாங்கம் அவன் 9ஆவது அதே பள்ளியில் படிப்பான், அவனுக்கு கிடையாது, அவனுக்கு அதுக்கு உதவி கிடையாது. அவனுக்கு என்னதுன்னா அவன் அந்த நிர்வாகமே அவங்க அங்கே கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு 6,000 7,000 அப்படி கொடுக்கறது. இவங்களுக்கெல்லாம் 40,000 50,000 சம்பளம் கிடைக்கும். இதை அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். அதனால் எல்லாம் அந்த மாணவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ இருக்காங்கன்னா 47,661 மாணவர்கள். அவர்களுக்கு இது செலவு செய்கிறதுக்கு ஒரு 70 கோடி 80 கோடி தான் செலவாகும். தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட் 40,299 பள்ளி கல்வி பட்ஜெட்டு. அதில் 0.25% தான். 0.25% தான்னா எவ்வளோ குறைஞ்ச அளவு தான். மனசு வச்சா தமிழக முதல்வர் இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை மனசு வச்சு அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். 1. 2வது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கணும். இப்போ காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே இதை இப்போ அண்மையில் 15ஆம் தேதி காமராஜர் அண்ணா பிறந்த நாளா, காமராஜர் பிறந்த நாள், ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் தான், புரியுங்களா? அதனால அன்னைக்கு கொடுக்கணும்னு விரிவுபடுத்தியிருக்காங்க. வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு ஊரில் அரசு பள்ளி இருந்தால் அங்கே அரசு உதவி பெறும் பள்ளி வராது. இந்த ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளி இருந்தால் அங்கே அரசு பள்ளி வராது. அப்போ அரசு பள்ளியில் படித்தவனுக்கு கிடைக்கும்னா இவன் என்ன பாவம் செஞ்சான்? இவன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கான், அவன் அந்த பள்ளியில் தானே படிப்பான். அதனால் அரசு பள்ளியில் படிக்கிறவனுக்கு மருத்துவம் பொறியியலில் 7.5 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதுவே இந்த கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பேர் கலையரசன் குழு அறிக்கை, நாட் லெஸ் தேன் 10%. 10 விழுக்காட்டுக்கும் குறையாமல் கூட்டி கொடுக்கலாம். ஆனால் 7.5 தான் கொடுத்தாங்க. அதை 10 விழுக்காடாக கொடுக்கணும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்வியை தாய்மொழியில் படிக்கலாம். நானே திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே பெரிய பட்டிமன்றம் நடந்தது. என்ன பட்டிமன்றம்? மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கலாமா? யார் நடத்துறது? மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரியில். அதில் எல்லாரும் கடைசியில் நீதிபதி என்ன முடிவு எடுத்தார்னா மருத்துவக் கல்வியை தமிழில் கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆமாம், கொடுக்க முடியும்னு முடிவு சொன்னாங்க. அங்கே மருத்துவர்கள் தான் எல்லாரும் இருந்தாங்க. நரேந்திரன் டாக்டர்லாம் இருந்தார். இப்போ நம்ம நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ நாள் ஆயாச்சு. இப்போ தான் மத்திய பிரதேசத்தில் இந்திய ஆட்சி முடிங்கிறான். ஏண்டா இந்தியில் மருத்துவம் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, நீ இன்னும் கொடுக்கல. மத்திய பிரதேசத்தில் இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சுதந்திரம் கிடைச்சி இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் ஏற்கனவே இலங்கையில் அங்கே மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்குற ஒரு முயற்சி இருந்திருக்கு. அதனால் தமிழக முதலமைச்சர், தமிழக இவர் சுகாதார அமைச்சரும் அப்படி ஒரு மருத்துவ கல்வியை சென்னையில் அதுக்குன்னு ஒன்று இது போட்டு விரைவிலே நாங்கள் ஆரம்பிச்சோம்னு அறிவிச்சிருக்காரு. ஐயா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு பிரிவு தமிழ் பிரிவு ஆரம்பித்தா போதும். நான் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிஞ்சவங்க. அங்கே தமிழ் வழி வரும்போது 78 வரும்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பிரிவு ஆரம்பிப்பாங்க. அதை மாதிரி பிரிஞ்சால் நீங்கள் புதுசாக ஒரு கல்லூரி கட்ட வேண்டாம். இருக்கிற கல்லூரியில் ஒரு தமிழ் பிரிவு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லலை, கல்யாணி தமிழ் பற்றில் சொல்லலை. நான் எந்த கல்வி, எல்லா கல்வியும் எல்லா மொழியும் கொடுக்க முடியும். அப்படி அந்த மாதிரி செஞ்சால் தமிழ்நாட்டில் ஆங்கில மோகம் குறையும், தமிழ் வழி கல்வி இதாகும் அப்படின்னு கூறி ரொம்ப நேரத்தை எடுத்துக்கூடாது. அதனால் அப்படி எடுத்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இங்கே பழங்குடியிலுள்ள பாதுகாப்பு சங்கம் சிவகாமி மற்ற ஆட்கள் அவருக்கு கல்வி இந்த துரைக்கண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பச்சையப்பன் அவர் மாணவர் பருவத்திலிருந்து எங்கள் கூட இருந்து எங்கள் பள்ளிக்கும் அவர் தான் அது தலைவர், அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு பச்சையப்பா அறக்கட்டளை 85,000 கோடி சொத்துள்ள அந்த அறக்கட்டளைக்கும் இன்னைக்கு அவர் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எழுதின அந்த புத்தகம் தான், அதாவது என்ன நிற்க அதற்கு தக ஞானவேல் தான் அதுக்கு அந்த பெயரை வச்சார். அந்த புத்தகத்தை பற்றியும் இங்கே பேசி நான் விடைபெற வாய்ப்பு அதை அறிமுகப்படுத்தி சொல்லி
விடைபெறுகிறேன். வணக்கம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும். ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், வழிகாட்டி பல்கலைக்கழகம்னு. அப்போ அகரம் இப்போ வழிகாட்டி பல்கலைக்கழகமாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக கல்வி, உயர்கல்வி தாண்டி ஆராய்ச்சி சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மார்ச் 18, 19 2 தினங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் ஃபார் உமன் இன் ஸ்டெம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் மாநாடு நடத்துகிறோம். அது நோக்கம் என்னன்னா, உலகளாவிய அளவிலே பெண்கள் ஒரு விஞ்ஞானிகளாக வருவது, உயர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக வருவதில் 30% தான் இருக்கின்ற அடிப்படையில் இந்தியாவிலும் அதுதான் நிலைமை, தமிழ்நாட்டில் அதான் நிலைமை. அகரம் அறக்கட்டளை படிக்க வைக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் பெரும்பான்மையானோர் அறிவியல் பொறியியல் படிக்கக்கூடியவர்களை பெரும்பான்மையானோர் மாணவிகளாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு அடுத்த காலகட்டமாக ஒரு ஆராய்ச்சி துறை, தொழில்நுட்பத்துறையில என்னென்ன வகையில வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை விரிவுபடுத்தணும், அதில் அவருடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்தான் அடிப்படையா இருந்தது இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் ஃபார் உமன் இன் ஸ்டெம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து 650க்கும் மேற்பட்ட பெண் மாணவிகள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டதுல நாங்கள் மாணவிகள் கிட்ட ஒரு சர்வே மாதிரி கணக்கெடுப்பு போல நடத்தணும். அதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நல்ல வியப்பான செய்திகளா இருந்தது. அதுல கலந்துகிட்ட 92% மாணவிகள் இளநிலை கல்வி படித்தவர்களாகவும் அதுல முதல் தலைமுறை பட்டதாரிகளாக உயர்கல்விக்கு நுழைந்தவர்கள் மட்டுமே 82% இருந்தது. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதிலும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பள்ளிகளில் இருந்து வந்தவர்கள் 92% இருந்தாங்க, 90% இருந்தாங்க. இப்ப இவர்களோட கணக்கெடுப்பு நடத்தியதின் அடிப்படையில் சர்வதேச அளவில் ஏற்கனவே பல நாடுகள் எடுத்த முன்னெடுப்புகள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். பாலிசி ரெக்கமெண்டேஷன்ல நான் சுருக்கமா வேகமா சொல்லிடுறேன், உங்க கைக்கு இது வந்து சேரும். அரசு ஆலோசகர்கள் அனைவருக்கும் இது கொண்டு போய் சேர்ப்பதும் முதல் கடமையா இருக்கு, ஊடகவியாளர்களுக்கும் முதல் கட்டமா வந்து சேரும். இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன் நான் சுருக்கமா சொல்ல விரும்புற சில செய்திகள் அப்படின்னு பார்த்தா, ஸ்டெம் அப்படின்றது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த பேர்ல தான் இந்த கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்றதுனால இந்த ஸ்டெம் அப்படின்ற இந்த கருத்தாக்கம் இள வயதிலேயே மாணவ மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படணும், குறிப்பா பெண்களுக்கு கொண்டு சேர்க்கப்படணும். பள்ளிகளிலேயே இது தொடர்பான பார்வைகள், வகுப்புகள் விரிவடையணும். ஜெர்மனியில ஏற்கனவே இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் ஸ்டெம் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது ஒரு பரிந்துரையாகவும், குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பாராமெடிக்கல் அலைட் சயின்சஸ் கோர்சஸ் அதிலும் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பரிந்துரை. அதே போல மாணவ மாணவிகள் பள்ளி கல்வியிலும் சரி கல்லூரிகளிலும் சரி படிக்கும் காலத்திலேயே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் சம்பந்தமாகவும் இந்த பேட்டன் ரைட் சம்பந்தமாகவும் தெரிந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கனால வகுப்புகளில் அல்லது அது தொடர்பாக கோட்பாடுகளை விரிவுபடுத்துவது, மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்படுத்துவதும் அவசியன்றது ஒரு பரிந்துரை. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு ரிசர்ச் நெட்வொர்க் அப்படின்றது உருவாக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், ஒரு குழுவாக இயங்கக்கூடிய ஒரு வகையில ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றது ஒரு பரிந்துரை. இன்னொரு பக்கம் மாணவிகளுக்கு என்று சயின்ஸ்ல, இன்ஜினியரிங், தொழில்நுட்பத்துல வந்து உயர்ந்து வளரணும் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் யார் முன்னிலையில் இருக்காங்க, ஒரு அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகளாக, தொழில் முனைவோர்களாக இருப்பவர்களை மாணவ மாணவிகளுக்கு அறிமுகப்படுத்துவது ரொம்ப அவசியம். இது ஒரு பக்கம் ஒரு பரிந்துரை. நிறைய சர்வதேச நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் காம்படிஷன்ஸ், காம்படிஷன்ஸ், அது போல ஒரு டேலண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி, இது ஒரு பரிந்துரையாகவும். இப்போதைக்கு தமிழ்நாட்டிலிருந்து படித்து பல நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, தொழில் முனைவோர்களாக இருக்காங்க, விஞ்ஞானிகளாக இருக்காங்க, பேராசிரியர்களாக இருக்காங்க, அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு இண்டஸ்ட்ரி அகாடமி ஆஃப் ஃபோரம் உருவாக்கி தமிழ்நாட்டோட இணைப்பது ஒரு பரிந்துரையாகவும் இதில் முன்னிலைப்படுத்தியிருக்கோம். அடுத்ததாக முக்கியமா இப்ப SC/ST ரிசர்வேஷன் அப்படின்றதுல பெண்களுக்கான ஒரு முன்னுரிமை இருக்கணும், அதுலயும் ரிசர்ச் கிராண்ட்ஸ்ல முன்னுரிமை பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்றதும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சம்பந்தமான பாலிசி ஏனைய நாடுகள்ல பரவலாக ஆக்கப்பட்டதுனால இந்தியாவில் குறைவா இருக்கிறதுனால அது தொடர்பான பார்வை அரசு சார்ந்த கொள்கை வகுப்பாளர்களுக்கு விரிவடையணும் அப்படின்றது ஒரு பரிந்துரையாகும். இந்த பரிந்துரையோடு இணைந்து முக்கியமாக மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு வரணும், அதே உயர்கல்வியிலிருந்து ஆராய்ச்சி துறை, அறிவியல் துறைக்கு வரணும்னா அவர்களுக்கான பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ், ஆங்கிலம் மற்றும் தமிழ் சார்ந்த பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ் உருவாக்கப்படணும். இது எல்லாமே இதுல நிறைய பரிந்துரைகள் மாணவிகள் எங்களுக்கு வழங்கிய அந்த கணக்கெடுப்புல கொடுத்தது தான். அது பள்ளி கல்வியிலும் சரி கல்லூரிகளிலும் சரி ஆராய்ச்சி துறையிலும் நிறைய பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ் வரணுன்றதும் பரிந்துரையாக இருக்கு. இதுதான் இந்த கான்க்ளேவ்ல நாங்க கொண்டு வந்த அடுத்த படிநிலையாக நாங்க பார்க்கிற
ஒரு முன்னெடுப்பாக நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.